கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய மாதத்தை ஆண்டவர் காணும்படி செய்திருக்கிறார். கடந்த 8 மாதங்கள் அற்புதமாய் பாதுகாத்த ஆண்டவர் இந்த 9வது மாதம், இந்த செப்டம்பர் மாதம், இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்திற்காக நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது என்னை ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு நேராய் என் ஆவியில் ஆண்டவர் நடத்தினார். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும் என்பதாக ஆண்டவர் இந்த மாதத்தில் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவமே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற ஆண்டவரே, இந்த செப்டம்பர் மாதத்தில் நீர் தந்திருக்கிற வார்த்தைக்காக, வாக்குத்தத்தங்களுக்காக தேவனை துதிக்கிறோம். இந்த வார்த்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, அநேக ஜீவனுள்ள சாட்சிகளை தேவன் எழுப்பித்தர நாங்கள் தேவனை துதிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஏசாயா தீர்க்கன் மூலமாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன என்றால், நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும் என்பதாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தையில் 3 முறை நான் என்கிற வார்த்தையை பார்க்க முடிகிறது. நான் அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். இன்றைக்கும் கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை அழைத்தவர் நம்முடைய ஆண்டவராயிருக்கிற கர்த்தர், நம்மளை வரப்பண்ணினவர் நம்முடைய ஆண்டவராயிருக்கிற கர்த்தர். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? கடந்த 8 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களெல்லாம் வாய்க்காதபடிக்கு தாமதித்து கொண்டிருக்கிறது, எனக்கு நடக்காதபடி இருக்கிறது, நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், எவ்வளவோ உபவாசம் பண்ணி பார்க்கிறேன், எவ்வளவோ தேவனுடைய சமூகத்தில் என்னை நான் தாழ்த்தி பார்க்கிறேன், எனக்கு எல்லாமே தோல்வியாகவே முடிகிறது, எனக்கு நெருக்கங்கள் மாறல, இக்கட்டுகள் மாறல, எல்லாமே மாறாதபடி இருக்கிறது. கர்த்தர் இந்த மாதத்தில் தீர்க்கமாய் சொல்லியிருக்கிறார், அவன் வழி வாய்க்கும் என்று சொன்னால் இந்த இடத்தில் உங்களுடைய பெயரை போட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொருவருடைய பெயரை போட்டு இந்த இடத்தில் நீங்கள் அப்படியே சொல்லி பாருங்க, அவன் வழி வாய்க்கும்னா உங்கள் வழி இந்த மாதத்தில் வாய்க்கும்னு ஆண்டவர் தீர்க்கமாய் பேசியிருக்கிறார். இந்த வார்த்தை அப்படியே ஆமேன் என்று சொல்லுங்கள். ஏசாயா 48 வசனம் 15 எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற போகிறதற்காக, இன்று நிறைவேற்றி தருவதற்காக கர்த்தருக்கு சோத்திரம் என்று சொல்லி வாயை திறந்து நல்ல சோத்திரம் பண்ணுங்க, நிச்சயமாய் நடக்கும். ஆண்டவர் காலதாமதம் பண்ணுகிறார் என்றால் நமக்கு தர மறுப்பதற்காக அல்ல. ஆண்டவர் தாமதிக்கிறது எல்லாமே தரமான நன்மைகளை நமக்கு தருவதற்காக தான் கர்த்தர் தாமதிக்கிறார். அவனை தாமதமாகவே இருக்கிறது, என் காரியங்கள் வாய்க்காதபடியே இருக்கிறது என்றால் தரமான நன்மைகளை இந்த செப்டம்பர் மாதத்தில் இன்றைக்கு இந்த 1ஆம் தேதியில் உங்களுக்கு தரப்போகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுடைய குடும்பத்திற்கு தரப்போகிறார், உங்களுடைய பிள்ளைகளுக்கு தரப்போகிறார், உங்களுடைய பிஸ்னஸுக்கு தரப்போகிறார். நீங்கள் எதற்கெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ ஜெபிப்பதற்கெல்லாம் ஆண்டவர் தரப்போகிறார். எல்லா நிபந்தனையும் ஆசீர்வாதம் எல்லாம் நன்றாய் விளங்கி கொள்ளணும். ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனையின் கீழ்தான் வைத்திருக்கிறார். நிபந்தனை இல்லாமல் எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வழியை வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன என்றால், யோசேப்பின் சரித்திரத்தை கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் செய்வதை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவருடைய எஜமான் கண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அப்படி என்றால் நம்முடைய காரியம் வாய்க்க பண்ணுவதற்கு, உன் வழி வாய்ப்பதற்கு
கர்த்தரோடு கூட நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வழி வாய்க்கும். தேவன் நம்மளோடு கூட இருக்கணும்னா 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவரும் உங்களை என்ன செய்வார், விட்டு விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, 8 மாதங்கள் நீங்கள் உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வழி வாய்க்காததற்கு நம்ம மற்றவர்களையே குறை சொல்லுகிறோம், மற்றவர்களையே குறித்து புலம்புகிறோம். நமக்கு நாமளே கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய ஜெப நேரம் கடமையாக இருக்கிறதா, இல்லைன்னா கடமைக்காக ஜெபம் பண்ணுகிறோமா? தேவனோடு கூட அமர்ந்து நேரம் எடுத்து பல மணி நேரம் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் சொல்கிறேன், அவர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். ஏன்னா நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவர். நீங்கள் அவர் கூட இருப்பதற்கு மாத்திரம் கொஞ்சம் யோசிக்காமல் விட்டு கொடுங்கள். யோசிப்போடு கூட கர்த்தர் இருந்தார். காரணம் என்ன? அவருடைய தகப்பனாரால் மறக்கப்பட்ட அனுபவம். தகப்பனார் அவ்வளவுதான், யோசேப்பு என்கிற பிள்ளையே இல்லை, முடிஞ்சிருச்சுன்னு நினச்சார்கள். ஆனால் சகோதரர்கள் அவனை வெறுத்து தள்ளி விட்டார்கள். சகோதரர்களும் விற்று போட்டார்கள். சொந்த பந்தங்களெல்லாம் மறந்து போனது. ஆனால் என் தெய்வம் மறக்கலை. இந்த உலகம் உன்னை மறந்திருக்கலாம், இந்த உலகம் உன்னை கைவிட்டிருக்கலாம், அநேக திருமண வாழ்க்கை கூட கசப்பாய் போயிருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி சம்பவித்தது என்று சொல்லி திருமண வாழ்க்கையை கூட கசப்பாய் நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறதை, அவர் உங்கள் கூட இருக்கிறதை இந்த உலகம் காணணும். நீங்கள் அவர் கூட இருப்பீங்கன்னா யார் உங்களை வெறுத்தார்களோ, யார் உங்களை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நிந்தித்தார்களோ அவர்களே உங்களை தேடி வருவார்கள். உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறதை காண்பார்கள். இதை தான் ஈசாக்குடைய அனுபவங்கள் நடந்தது. யார் அவனை வெறுத்தார்களோ, யார் அவனை துரத்தினார்களோ அவர்களை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதாக நாங்கள் கண்டோம் என்று சொல்லி ஈசாக்கை தேடி வந்ததை பார்க்கிறோம். இந்த மாதத்தில் தேடி வருவார்கள். தீர்க்கமாய் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி தள்ளினார்களோ, யாரெல்லாம் நீங்கள் வேண்டான்னு சொல்லி உங்களை ஒதுக்கினார்களோ அவர்களெல்லாம் இந்த மாதத்தில் உங்களை தேடி வந்து உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறதை அவர்கள் காணும்படிக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் செய்வேன் என்பதாக வாக்கு பண்ணுகிறார். முதலாவது, கர்த்தரோடு இருந்தால் உங்களுடைய வழி வாய்க்கும். இரண்டாவது, சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் வழியை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை என்ன செய்வார், வாய்க்க பண்ணுவார். ரெண்டாவது, நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். இன்றைக்கு நம்ம சுயமாய் எல்லாவற்றையும் செஞ்சு 8 மாதங்கள் நீங்களே பிரயாசப்பட்டீர்கள், நீங்களே முயற்சி பண்ணினீர்கள். அதனால தான் உங்களுடைய வழி வாய்க்கவில்லை. பேதுருடைய அனுபவம் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வலையை அலசிக்கொண்டு என்ன செய்கிறான், இருக்கிறான். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கிறான், ஒன்றுமே என்ன செய்யவில்லை, அகப்படவில்லை. வெறும் படகோடு வலையை அலசி கொண்டிருக்கும் பொழுது வெறுமையான பேதுருவை கர்த்தர் தேடி வந்தார். 8 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெறுமையாய் காணப்பட்டதோ, பிரயாசப்பட்டதில் நீங்கள் கடினமாக உழைச்சதில் தப்பே இல்லை. கடினமாக உழைச்சிங்க, கடினமாக பிரயாசப்பட்டீங்க, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாவற்றையும் பயன்படுத்தி பார்த்தீங்க, ஒன்றுமே இல்லை. நிறைய கடன் சுமையோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இதை பார்க்குற அநேகருடைய வாழ்க்கையில் இந்த கடன் சுமையிலேருந்து எனக்கு ஒரு விடுவு கிடைக்குமா, எனக்கு இந்த மாதத்தில் நான் எப்படி நடத்த போகிறேன்னு சொல்லி தெரியலையே என்று சொல்லி அநேக கேள்வியோடு கூட இருக்கிறதை என் ஆவியானவர் ஆவியில் காண்பிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி எல்லாமே வெறுமையாக இருக்கிறது, பிஸ்னஸ் எல்லாம் வெறுமையாக போயிடுச்சு, ஒன்றுமே நடக்கலையே, 8 மாதம் என் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே புரியலையே. இந்த 9வது மாதத்தில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார், என்ன செய்வார்? வார்த்தையின் வழி வலையை போட்டான். 2 படகுகள் அமிழத்தக்கதான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். வெறுமையான படகை கர்த்தர் நிரப்பினார். இந்த மாதத்தில் கடந்த மாதம் இல்லாத ஆசீர்வாதங்கள், கடந்த மாதம் இல்லாத நிலைமைகள் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவித்தால் உங்களுடைய வழியை வாய்க்க பண்ணுவேன். அன்றைக்கு பேதுரு தன் படகை இயேசுவுக்கு கொடுத்தான்.
படகை இயேசுவுக்கு மாத்திரம் கொடுத்தது மாத்திரமல்ல, தன்னுடைய ஆண்டுடைய வார்த்தைக்கு அப்படியே ஒப்பு கொடுத்தான். ஆண்டுடைய வார்த்தையின்படியே வலையை போட்டான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த மாதத்தில் ஆண்டவர் காட்டுகிற பாதையில் ஆண்டவர் சொன்னபடி எல்லாவற்றையும் செய்து பாருங்கள். நிச்சயமாய் வெறுமைகள் மாறும். நிச்சயமாய் ஒரு நிறைவை காண்பீர்கள். நிச்சயமாய் ஒரு சந்தோஷத்தை காண்பீர்கள். கடந்த மாதத்தில் நீங்களே முயற்சி பண்ணி உங்களை அநேகர் நிந்தித்தார்கள் அல்லவா, அநேகர் அவமதித்தார்கள் அல்லவா, அநேகர் அவச்சொல்களை சொன்னார்கள் அல்லவா. நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் பேசினா இப்படி நடக்கும். உங்களுக்காக கர்த்தர் பேசணுமா, உங்களுக்காக காரியங்களுக்காக கர்த்தர் இடைப்படணுமா, அவர் பேசுவார் என்றால் அதில் மேன்மை இருக்கிறது, அதில் உயர்வு இருக்கிறது, அதில் கீர்த்தி இருக்கிறது, அதில் புகழ்ச்சி இருக்கிறது. அவர் உங்களுக்காக பேசணும்னா, அவர் உங்களுக்காக செயல்படணும்னா உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். நீங்கள் ஒப்புவிச்சிட்டு மௌனமாக அவர் பார்த்துக்கொள்வார். ஆபிரகாமை போல அவர் யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி பாருங்கள். நிச்சயமாய் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்கள் வழி கடந்த மாதத்தில் வாய்க்காதது, கடந்த மாதத்தில் புலம்பினது, கடந்த மாதத்தில் வேதனைப்பட்டது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் எல்லாமே நான் முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு தான் எல்லாமே நடக்குது என்று சொல்லி நினைக்கிறத ஒப்பு கொடுத்து பாருங்க. நிச்சயமாய் வழி வாய்க்கும் என்பதாக கர்த்தர் தீர்க்கமாய் சொல்லுகிறார். மூன்றாவது, நம்முடைய வழி வாய்ப்பதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், வேதத்தில் சங்கீதம் 1 சங்கீதம் 2:3 வாசிக்கிறோம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வழி வாய்க்க வேண்டும் என்றால் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தை நாம் நேசிக்கணும், அதை வாசிக்கணும், அதை யோசிக்கணும், அதை அபியாசப்படுத்த வேண்டும். இன்றைக்கு இந்த 4 அனுபவமும் உடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பாருங்க. வேதத்தை நேசிக்கிற அனுபவம் இருக்கிறதா? வேதத்தை நாம் என்ன செய்கிறோம்? வேதத்தை ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார், இதை அந்நிய காரியமாய் நம்ம கருதுகிறோம். வேதத்தை நேசிக்கிறது கிடையாது, வேதத்தை வாசிப்பதற்கு கிடையாது, வேதத்தை யோசிப்பதனால தியானம் பண்ணுகிற அனுபவம் இல்லை. இங்கே சங்கீதக்காரன் 1 சங்கீதத்தை என்ன எழுதியிருக்கிறார்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறவர் என்று எழுதாமல், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த தியானம் என்பது நன்றாய் விளங்கி கொள்ளணும். இதை வாசித்த பிறகு அப்படியே நம்ம எடுத்து நம்முடைய மைண்டை அப்படியே என்ன செய்ய ரிலாக்ஸ் பண்ணி நம்ம வேதத்தை ஒரு இரவு பகலும் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்க. உடனே எல்லாமே நடந்துடாது, எல்லாமே ஒரு பயிற்சி எடுக்க வேண்டும். இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு 20 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம், கொஞ்சம் ஒரு 20லேருந்து 30 நிமிஷமாவது தியானம் பண்ணுவதற்கு, உங்களுடைய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுவதற்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறோம், வேலை ரொம்ப பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். உங்களை பரபரப்பாக வைக்கிறதே பிசாசு தான். இந்த பரபரப்பு என்கிற பிசாசை முதலாவது உங்களை விட்டு அகற்றுவதற்கு இன்னைக்கு கர்த்தர் கிருபை தருவார். மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி உங்களுடைய இருதயத்தை வேத வசனத்தில் நிரப்பப்பட்டதை அப்படியே எடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே தியானிப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இலையுறாதிருக்கிற மரத்தை போல் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை இலையுறாதிருக்கிற மரத்தை போல் மாத்திரமல்ல, தன் காலத்தில் தன் கனியை தருவீர்கள். இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கென்று சொல்லி நியமிக்கப்பட்ட மாதம். இது உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மாதம் என்றால் நீங்கள் கனி கொடுக்கிற ஒரு மாதம், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிற மாதம், பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற மாதம். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய காரியம் வாய்க்கும். அப்படி என்றால் வேதத்தை நாம் என்ன செய்யணும்? வாசிக்கணும், இதை நேசிக்கணும், இதை யோசிக்கணும், இதை அபியாசப்படுத்தணும். வேத வசனத்தை யாருக்கோ நினைக்காம நம்ம அந்த வேத வசனத்தின்படி இந்த மாதத்தில் வாழ்ந்து காண்பிக்கணும். வாழ்ந்து காண்பிக்கும் போது நம்முடைய குணம் மாறும், நம்முடைய சுபாவம் மாறும், நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிப்போம். நாம் பிரதிபலிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வழி வாய்க்கும். எனவே ஆண்டவர் சொன்ன ஏசாயா 48:15, நானே சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். வாய்ப்பதற்கு நீங்கள் கர்த்தரோடு கூட இருங்கள்.
ரெண்டாவது, உங்களை கர்த்தருக்கு முழுவதும் ஒப்புவியுங்கள். மூன்றாவது, கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள்? நேசித்து, அதை யோசித்து, அதை வாசித்து, அதை அபியாசப்படுத்தி தியானம் பண்ணுங்கள். உங்களுடைய காரியங்களை என்ன செய்யும்? வாய்க்கும். இந்த மாதம் தீர்க்கமாக சொல்கிறேன், இந்த மாதம் முடிவதற்கு முன்பாக அநேக சாட்சிகளை சொல்ல போகிறீங்க. என் வழி 8 மாதம் நடக்காதது, இந்த மாதம் நடந்தது, காரியம் வாய்ச்சது, நான் காத்து கொண்டிருந்த நன்மைகளை எனக்கு ஆண்டவர் தந்தார் என்று சொல்லி அநேக ஜீவனுள்ள சாட்சியை நான் பார்க்கிறேன். நிச்சயமாக எப்படியே செய்வார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, ஏசாயா 48:15 படியே பிள்ளைகளுடைய வழி வாய்ப்பதாக, பிள்ளைகள் செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, பிள்ளைகள் நல்ல சுகித்திருப்பார்களாக, வாழ்ந்திருப்பார்களாக, நன்மை அனுபவிப்பார்களாக, ஊழியர் செய்கிற பிள்ளைகளுக்கு ஊழியத்தில் ஆத்துமாக்கள் பெருகுவதாக, ஆபத்துக்கு நாசமோசங்களுக்கு விக்கனங்களுக்கு விலக்கி பாதுகாப்பீராக. மீதமும் மிச்சமும் எடுக்க உதவி செய்யும். ஆவிக்குரிய நன்மைகள் உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் ஊழியக்காரனாக்கிற அடியேன் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் பழிப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.